மூட்டுல வலி இருக்கு, முழங்கால்ல வலி இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு, நான் நெறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். நல்ல எஃபெக்ட் இருக்குன்னு நெறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஆனா இந்த வீடியோ நான் பண்ணும்போது, எனக்கு ரொம்ப மன நிறைவா இருந்துச்சுங்க. அப்படிப்பட்ட ஒரு வீடியோ தான் இது. ஒரு சூப்பரான ரெமெடி. நெறைய பேருக்கு தெரிஞ்சிருந்தாலும், தெரியாதவங்களுக்கு இது ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோட மொத்த செலவே வெறும் ரூ. 10 தான். ஆனா இதோடைய எஃபெக்ட் வேற லெவல்ல இருக்குங்க. கண்டிப்பா இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி கண்ணாடி பாட்டில் உள்ள சின்ன டப்பா இருந்துச்சுன்னா கூட ஓகே. அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் இது மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் எடுத்துக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா சுற்றி நான் நல்லெண்ணெயை தேய்ச்சி வச்சுருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது புதினா உப்பு. புதினா உப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிராம் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மருந்துங்க. நாட்டு மருந்து கடைகளில் மட்டும்தான் கிடைக்கும். மெனக்கட்டு நீங்கள் இதுக்காகவே போய் இதை வாங்கிட்டு வாங்க. புதினா உப்பு ஒரு 5 கிராம் அளவுக்கு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது இயற்கையாகவே உருகக்கூடிய தன்மை இருக்குது. அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ணிவிட்டு கவரை நல்லா டைட்டாக பேக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 5 கிராம் அளவுக்கு நம்ம ஓம உப்பு எடுத்துக்கலாம். எல்லாமே நாட்டு மருந்து கடைகளில் தான் கண்டிப்பாக கிடைக்கும். ஓம உப்பில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குதுங்க. அது புதினா உப்போடு சேரும்போது இன்னும் நிறையாவே நன்மைகள் கிடைக்கிது. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம். சும்மா நார்மலாக பட்டன் கற்பூரம், கடைகளில் விற்கிற கற்பூரம் வாங்காமல் நாட்டு மருந்து கடையில் இது மூணுமே ஒன்றா வாங்கிட்டு வந்துடலாங்க. பச்சை கற்பூரம் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இதை நல்லா டைட்டாக மூடிட்டு நல்லா ஷேக் பண்ணணும். நல்லா அப்படி குலுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அது இயற்கையாகவே அது பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த சூடு வெளியாகி இப்படி நம்ம குலுக்கிறனால என்ன ஆகும் அப்படின்னா 3மே சமமாக மிக்ஸ் ஆகும். உங்களுக்கு 100% இது பார்த்தீங்கன்னா மிக்ஸ் ஆகலை. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு ஓரளவுக்கு நல்லாவே குலுங்கி அதை பார்த்தீங்கன்னா அந்த ஜெல்லு வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக முக்கியமான ஒரு பொருள் நம்ம சேர்க்க போகிறோங்க, மா இலை. கொழுந்து மா இலையை வந்துட்டு ஒரு 3 எடுத்துட்டு அடுப்பில் மிதமாக வச்சு அதை சூடு பண்ணிடுங்க. சூடு எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் எந்த இடத்துல உங்களுக்கு வலி இருக்குதோ அந்த இடத்துல வைக்கும்போது உங்களுக்கு வலி தெரியக்கூடாது, அந்த சூடு தெரியக்கூடாத அளவுக்கு நீங்கள் சூடு பண்ணிக்கோங்க. எவ்வளவோ இலைகள் இருக்குது. எதுக்கு மா இலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்ஃப்ளமேஷனை வந்து ரொம்பவுமே கம்மியாக்குதுங்க. இது மாதிரி நீங்கள் சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து உங்களுக்கு எந்த இடத்துல வலி இருக்குதோ அந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு மா இலையை ரெடி பண்ணிக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ஜெல் ஆயிலை வந்து நீங்கள் அதில் தேய்ச்சிட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அப்படியே மேஜிக் நடந்துடும். அப்படியே கொஞ்சம் நேரத்தில் வலி உடனே சரியாகுங்க. அது மட்டும் இல்லை, அப்படியே மொத்த காலையுமே உங்களுக்கு எந்த இடத்துல வலி இருக்குதோ அந்த இடத்த குழு 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 குழுன்னு ஆக்கி சூப்பராக ஒரு ரெமடியாக இருக்குங்க. இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணணும். இதை வந்து நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணுறது ரொம்பவுமே நல்லதுங்க. கால் வலி, முட்டு வலி, முதுகு வலி, இடுப்பு வலி எல்லாத்துக்குமே இதை பயன்படுத்தலாம். கண்டிப்பாக இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மா இலையை அது கூடவே வச்சு நம்ம இது மாதிரி தேய்க்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, வலி ஈஸியாக பறந்து போயிடும். முழங்கால்லையும் தேய்க்கலாங்க. அதே மாதிரி இல்லாமல் இந்த காலுடைய மொழிலையும் தேய்க்கலாம். கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவை கண்டிப்பாக சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சொந்த அனுபவம் இது. முடிஞ்ச அளவுக்கு ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி இதை செய்யுங்க. இதோடைய வாசனை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது ஒன்று தான் இதில் மைனஸே தவிர மற்றபடி அருமையான ஒரு மருந்துங்க. இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் கையை நல்லா வாஷ் பண்ணிடுங்க. ஏன்னா அதோடைய வாசனை குறைஞ்சது 10 மணி நேரமாவது இருக்கும். சோப் போட்டு கழுவிடுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தொடர்ந்து லைக் பண்ணுங்கள்.